ஹலோ மேரி செஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு பெஸ்டான வழின்னு நீங்க எது நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ பிசினஸ், ஆப்ஷன் பி ஜாப். இந்த கேள்விக்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கேள்வியை நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டப்ப நிறைய பேரு பிசினஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. உங்களை மாதிரி பணம் சம்பாதிக்க பிசினஸ் தான் பெஸ்ட்னு நினைக்கிற பையன் தான் இந்த பிரேம். ஏன்னா அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தனால லைஃப்ல பெருசா ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். அப்படி அச்சீவ் பண்ணணும் பிசினஸ் தான் கரெக்ட் அப்படின்னு இதுவரை பிரேம் நம்பிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியல, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அதனால அவனோட ஃப்ரெண்ட் அமீர் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்றான். அமீர் வந்து இன்டெலிஜென்ட்டான பையன். ஏன்னா அவன் நிறைய ஃபினான்ஸ் புக்ஸ் எல்லாம் படிப்பான், புக் சம்மரிஸ், பாட்காஸ்ட் எல்லாம் டெய்லி கேட்பான். அதனால ஓவராலா அவனோட லைஃபும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் பிரேம் அண்ட் அமீர் ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ அமீர் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டியா? பைஜூஸ் ஃபவுண்டரோட நெட்வொர்த் ஜீரோவா ஆகிச்சாம். அவரு பேங்க்ரப்டா ஆயிட்டாராம். பைஜூஸே இழுத்து மூடிட்டாங்க தெரியுமா அப்படின்னு பிரேம் அமர்கிட்ட கேட்டான். ஆமா, நானும் நியூஸ்ல யூடியூப்ல கூட இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்றான். நான் கூட ஃபியூச்சர்ல கண்டிப்பா பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன். அதுக்காக நான் நிறைய பிசினஸ் பாட்காஸ்ட்லாம் கூட கேட்பேன். அதனால நிறைய பணம் சம்பாதிக்க பிசினஸ் தான் ஒரு பெஸ்டான வழி நினைச்சேன் அமீர். ஆனா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வாங்கி பிசினஸ் ஆன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுதுன்னு கேக்குறப்போ, இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ பிசினஸ் நான் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அமீர். இதெல்லாம் பார்த்தா ஜாப் பெஸ்டா இல்ல பிசினஸ் பெஸ்டான்னு என்னால ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. நான் இப்போ என்ன பண்றதுன்னு அமீர்ட்ட கேக்குறப்போ, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரேம். நிலைமை இப்போ மோசமா தான் போகுது. பைஜூஸ் மட்டும் இல்ல, இந்தியாவில ஸ்டார்ட் ஆன 80 to 90% ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு. இத IBM ஸ்டடிலேயே சொல்லிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டமெண்டலி பல ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்றாங்க. இதனால நீ பிசினஸ் பண்றதெல்லாம் செட் ஆகாது, ஜாப் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அங்கேயும் IIT பாம்பே மாதிரியான பெரிய பெரிய காலேஜ்ல படிச்ச 32.8% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலையே கிடைக்கல. இது மட்டும் இல்ல, IIT கான்பூர், மெட்ராஸ், டெல்லி இங்கெல்லாம் கூட படிச்ச பல ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதனால நீ ரெண்டுல ஒண்ணு, அதாவது ஜாபா இல்ல பிசினஸா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி ரெண்டையும் பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான் அமீர். அதுல இந்த ஜாப் அண்ட் பிசினஸ் இது ரெண்டுல எதுல நல்லா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற டவுட் உனக்கு இருக்குதுன்னா, முதல்ல இந்த ஜாப பத்தி பார்த்தோம்னா, நம்ம சொசைட்டில சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, திருடுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண போலீஸ் ஒருத்தவங்களால தான் முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அத போலீஸால தீர்க்க முடியும். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அவங்க முன்னாடி அமைதி ஆயிடுவாங்க, போலீஸ்க்கு பயப்படுவாங்க. ஆனா சொல்லு பிரேம், போலீஸ்க்கு பயப்படாத ஆள் அப்படின்னா அது யாரா இருப்பாங்க? வேற யாரும் இல்ல, வக்கீல் தான், அதாவது லாயர்ஸ். இவங்க போலீஸ்க்கு பயப்படுறது இல்ல. இப்போ லாயர்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜட்ஜ்க்கு அப்படின்னு. இந்த ஜட்ஜஸ் ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அவங்களோட ஹையர் போஸ்டிங்ல இருக்க ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க. ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்ல ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஆனது. அந்த போஸ்டிங்க்கு இருக்க மரியாதையே வேற லெவல். அதாவது CJI அப்படின்னு சொல்லப்படுற த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற போஸ்டிங். இப்போ நம்ம நாட்டோட CJI தனஞ்சயா யஷ்வந்த், அவரோட வேலை தான் ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு வேலை, பவர்ஃபுல் ஜாபும் கூட. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பிசினஸ் மேன் எல்லாரும் ரொம்ப ரொம்ப இவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு வேலை. இப்படி ஒரு வேலையில இருந்தா உங்களோட ஜாபும் ரொம்ப பவர்ஃபுல், கூடவே பணமும் உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும். இப்படி ஒரு ஜாப் உங்களுக்கு நல்ல மரியாதையும் கொடுக்கும், சேம் டைம் சேலரியும் இங்க அதிகமா இருக்கும். இந்த ஒரு ஜாப்ல இருந்தா நம்மளால ஈஸியா மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து வெளியே வந்துட முடியும். அடுத்து நாம பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நாம இன்டர்நேஷனல் லெவல்ல போய் பார்த்தோம்னா எலான் மஸ்க எடுத்துக்கலாம். இவர் 1990ல கனடாக்கு வந்துட்டாரு. $28,000 லோன் வாங்கி ஜிப்டோவா கிரியேட் பண்ணாரு. அதை $22 மில்லியன் வித்துட்டாரு. அடுத்து பேபால $10 மில்லியன் கிரியேட் பண்ணாரு. அதை 2002ல $165 மில்லியன் வித்துட்டாரு. ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, சோலாசிட்டி அப்படின்னு பல ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆனா அவரோட ஹார்ட் டைம்ஸ் அவரை பேங்க்ரப்ட் ஆக்கிடுச்சு. தங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அதுல இன்வெஸ்ட் பண்ணாரு. கொஞ்சம் வருஷம் அப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லா போக ஆரம்பிச்சதும் இப்போ அவரோட நெட்வொர்த் 17,780 crores USD டாலரா இருக்குது. இவர் தான் இந்த உலகத்திலே இப்போ பெரிய பணக்காரா இருக்காரு. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நாம பார்த்ததுல இருந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வரேன். ஏன்னா ரெண்டு வழிகள்லயுமே நம்மளால சக்சஸா பார்க்க முடியும். இந்த சொசைட்டில ஒரு பொசிஷனை ரீச் பண்ண முடியும். குறிப்பா இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்பை நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஆனா இந்த ஜாப் அண்ட் பிசினஸ் நாம விஷுவலா பார்த்தோம்னா growth அப்படின்றது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு ஒரே லீனியரா போகும், அதாவது ஒரே நேர்கோட்டில் போகும், அதுதான் இந்த ஜாப். இன்னொன்னு
நாம பார்த்தோம்னா அங்க growth அப்படின்றது மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும் அப்படின்னு இந்த கிராஃப்ல இருக்க மாதிரி பிசினஸோட growth இருக்கும். எலான் மஸ்க் வாழ்க்கையை கூட நாம எடுத்துக்கலாம். அவருக்கு குட் டைம்ஸ் வந்திருக்கு, பேட் டைம்ஸ் வந்திருக்கு, குட் டைம்ஸ் வந்திருக்கு, பேட் டைம்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வேவ்ஸா தான் அவரோட வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும், பிசினஸ் நாம கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டோம்னா நம்மளால பெரிய growth பார்க்க முடியும். ஆனா அந்த growthன்றது எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னொன்னு, இந்த ஜாப்க்கும் பிசினஸ்க்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறப்போ எது பெஸ்ட் நம்மளால சரியா முடிவு பண்ண முடியும். முதல்ல ஜாப பார்த்தோம்னா நீங்க கம்பெனி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க கொடுக்குற டாஸ்க் நாம கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா பிசினஸ்ல நீங்க தான் ஒரு முடிவெடுக்கணும், ஒரு டைரக்ஷன்ல நீங்க போகணும். அண்ட் நீங்க பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். லைக் ப்ராடக்ட் மேக்கிங், மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜிஸ், growth, அக்கௌண்டிங், ஃபண்டிங் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா ஹேண்டில் பண்ணணும். growth வரப்ப நம்ம எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேலரியை கொடுக்கணும். இதே ஜாப்ல நாம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டடி இன்கம் கிடைக்கும். நம்ம வேலை கம்மியா செய்யறோம், அதிகமா செய்யறோம் அப்படின்லாம் இல்ல. ஒரு சேலரி மந்த் ஸ்டார்டிங் நமக்கு வந்துடும். ஆனா growth இங்க லிமிடெட். ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் நம்மளால growth எதையும் பார்க்க முடியாது. இதே நாம பிசினஸ்ல பார்த்தோம்னா பல வகையில நம்மளால சம்பாதிக்க முடியும். அதுல சில நேரம் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கும், சில நேரம் நம்மகிட்ட பணமே இருக்காது. இப்போ ரிஸ்க் நாம பார்த்தோம்னா ஜாப்ல ரிஸ்க்ன்றது கம்மி, ஆனா பிசினஸ்ல உங்களுக்கே தெரியலாம் அது அதிகம் அப்படின்னு. இப்ப நம்ம ஸ்கில்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். வேலை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் இருந்தா போதும், ஆனா பிசினஸ்ல உங்களுக்கு பெரிய அளவுல ஸ்கில் இருக்கணும். அடுத்து இந்த பிசினஸ்ல உங்களோட லைஃப் ஸ்டைல், செக்யூரிட்டி அப்படின்னு ஜாபோட பல டிஃபரன்சஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எதுல வேலை செய்யணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதாவது பிசினஸ்ல இல்ல ஜாப்ல அப்படின்னு இந்த ரெண்டு பாத்ல எதை நீங்க சூஸ் பண்ணாலும் அதுல இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அதாவது ஹாப்பினஸ். எந்த பாத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், எதை பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் ஜெனியும் ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்கூல்லயே டாப்பர், நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க. அது போல அவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைச்சது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் பாக்குறப்போ ஜெனியோட வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களுக்கு என்னதான் பெரிய சக்சஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஓரமா அவங்க சந்தோஷமாவே இல்ல. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த ஒரு ஐடியலான சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றது சந்தோஷத்தை தராது அப்படின்னு. அடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய வேலையும் பிடிக்கல. இந்த பிரச்சனை வந்து ஜெனிக்கு மட்டும் இல்ல, இந்தியால இருக்க 60% பேருக்கு இருக்கு. அதாவது அவங்க பண்ற வேலை பிடிக்காம குடும்பத்தோட சிச்சுவேஷனுக்காக வேலைக்கு போறவங்க தான் இங்க பல பேர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கலாம். இதுதான் டைம்ஸ் ஜாப்ல வந்து ஒரு ஸ்டடியில கூட இந்தியால இருக்க 3ல 2 பேருக்கு அவங்களோட வேலை பிடிக்கல, அவங்க வேலையில சந்தோஷமாவும் இல்ல. அடுத்தது அவங்களுடைய ஜாப்க்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஆலியா. இவங்க அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அவங்களுடைய ட்ரீம் பிசினஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ட்ரீம் அப்படின்றது ஒரு கஃபே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. அதனால அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிசினஸும் ஹிட் ஆகுது. அது மூலமா அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய கனவும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயிடுச்சு. ஆனா ஆலியா வந்து நிறைய பணம் செலவு பண்றாங்க. தினமும் நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. அவங்க வேலையாட்களை பார்க்கணும், புது புது இன்வென்ட்ரி பண்ணணும். இதனால அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களோட இந்த ட்ரீம் கஃபே அப்படின்றது ரியாலிட்டியில அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. இப்படி அமீர் வந்து ஜாப் அண்ட் பிசினஸ்ல ரியாலிட்டியா நடக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் பிரேம்க்கு சொல்லிட்டு இருந்தான். அமர், நீ இப்ப சொல்ற கதையெல்லாம் என்ன மறுபடியும் நெகட்டிவா யோசிக்க வைக்குது. இப்ப நான் மறுபடியும் என்னதான் பண்றது அப்படின்னு பிரேம் கேக்குறப்போ அமீர் என்ன சொல்றான் அப்படின்னா, ரெண்டுலயுமே சந்தோஷம் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல. நான் படிச்ச டிசைனிங் யுவர் லைஃப் அப்படின்ற புக்ல வே ஃபைண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் உன்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கலாம். அதாவது வே ஃபைண்டிங் அப்படின்னா என்னன்னா, இங்க இருக்க பல பேர் ஜாப் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் பிசினஸ் பண்ணாதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் பிசினஸ் பண்ணிட்டான், அந்த பிசினஸ் ஹிட் ஆயிடுச்சு, அவன் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான், அதனால நானும் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இங்கதான் நீங்க உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இததான் ஆத்தர் வே ஃபைண்டிங் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எங்க இருக்கீங்க, நீங்க எங்க போகணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னு நீங்க முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டெஸ்டினேஷனை நீங்க அடைஞ்சிட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா, அதை என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணணும். இதை ட்ராக் பண்ணாதான் உங்களோட என்ஜாய்மெண்ட்டை நீங்க ட்ராக் பண்ண முடியும். அதாவது நீங்க எந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணி பண்றீங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். இதுக்காக நீங்க ஒரு ஜர்னல் ஒன்ன கிரியேட் பண்ணணும். அதாவது குட் டைம் ஜர்னல், அதோட நேம். அப்படின்னா என்னது, இதுல நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். குறிப்பா எப்போ உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கு,
இருக்கு அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்டா எதெல்லாம் செஞ்சா அவங்களோட எனர்ஜி லெவல் குறையுது அப்படின்றதையும் நீங்க எழுதணும். இதை நீங்க ஒரு 2 வாரத்துக்கு பண்ணா போதும். உங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும், அதாவது ஹிண்ட்ஸ். இந்த அறிகுறி எல்லாம் நீங்க உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் நல்லதா இல்ல பிசினஸ் நல்லதா அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஜாப் பிசினஸ் அப்படின்னு எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு சில டூல் கிட்ஸ் தேவை. டூல் கிட்னா வேற ஒண்ணும் இல்ல, சில ஸ்கில்ஸ். அதுல நம்பர் 1 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். உங்க லைஃப்ல நடக்கிற டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். அது ஜாப்ல இருந்தாலும் சரி பிசினஸ்ல இருந்தாலும் சரி. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கிறப்போ உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். முன்ன பார்த்த மாதிரி எலான் மஸ்க் நாம எடுத்துக்கிட்டாலும் அவர் எலக்ட்ரிக் காரை கிரியேட் பண்ணதுக்கு ரீசன் சொசைட்டில ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமா இருக்குதுன்ற ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷன் தான் இல்லையா? அண்ட் செகண்ட் ஒன் ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக். இங்க இருக்க பல பேரும் நினைப்போம் ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றோம் அப்படியே படுத்துட்டே பாசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம்னு. ஆனா அது உண்மை இல்ல. அப்படி ஒரு பிசினஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக் இருக்கணும். பிசினஸ் மட்டும் இல்ல, ஜாப்லயும் இந்த ஒர்க் எத்திக் உங்களுக்கு இருக்கணும். அதாவது உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்றது வர தொடர்ந்து நீங்க அகைன் அண்ட் அகைன் எஃபர்ட்ஸ் போட்டு இருக்கணும். இந்த ஸ்கில் இருக்க யாருனாலும் அவங்களோட லைஃப்ல முன்ன போயிட்டே இருக்காங்க. நம்பர் 3 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்க இன்ஜினியர் ஐடி அப்படின்னு எந்த ஒரு ஃபீல்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா போதும். நீங்க எங்க போனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்கள ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும். பீப்புள்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி உங்க பாஸ் கிட்ட நீங்க பொலைட்டா பேசணும், இது எல்லாமே நல்லா நடக்கணும்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தாட்ஸ் நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி புரியுற விதமா சொல்றீங்க அப்படின்றதுதான் எல்லாமே அடங்கி இருக்கு. அமீர், நீ சொன்னது எல்லாத்தையும் வச்சு எனக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு பிரேம் வந்து அமீருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, அதாவது பிசினஸ் எப்படி பண்ணணும், என்ன பிசினஸ் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், எப்படி பிசினஸ்ல ப்ராஃபிட் பாக்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா உங்களால பிசினஸ் நல்லாவே பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, கிளாரிட்டி இல்லைன்னா பிசினஸ் பண்றதா ஜாப் பண்றதான்ற யோசனை இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய இண்டிகேஷன். இந்த லேக் ஆஃப் கிளாரிட்டி சொல்றது என்னன்னா, முதல்ல நீங்க ஒரு ஜாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. ஜாப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க சாகுற வரை வேலை செய்யணும் அப்படின்றது மீனிங் இல்ல. ஓரளவு நீங்க பண்ற ஜாப்ல அங்க பிசினஸ் எப்படி நடக்குது, அங்கிருந்து உங்களால எதெல்லாம் லேர்ன் பண்ண முடியும், கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்றாங்க, பிசினஸ் டீல்ஸ் எப்படி முடிக்கிறாங்க, லீட்ஸ் எப்படி ஜெனரேட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க உங்களுடைய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஒரு கிளாரிட்டி இல்லாம பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜாபை சூஸ் பண்ணலாம். உங்களாலையும் சக்சஸ் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது நிறைய இருக்கு. அண்ட் உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுன்னா அண்ட் என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லைன்னா நம்மளோட சேனல்ல போட்டிருக்க 6 பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்ற வீடியோவை நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா த வெல்ஸ்டெக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.